ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து கிறிஸ்மஸ் கேக்கு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருளுங்க பாருங்கள். நான் இது வந்து பிஸ்கெட் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பனவெல்லம், 2 முட்டை, இது வந்து நான் நட்ஸு ஃப்ரூட்டி வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரையை கேரமல் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ 1/2 கப் சர்க்கரை வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நமக்கு கலராக இருக்குது. இப்போ நம்ம நட்ஸை சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் நேரம் இதிலே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இப்போ இந்த முட்டையை நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை இந்தளவுக்கு பீட் பண்ணிக்காச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 1/4 மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்து ஜலிச்சிக்கலாம் நல்லா. இதில் நம்ம 1/2 கப்பு பிஸ்கெட் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு, 1 சிட்டிகை உப்பு, இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கேக் டின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மைதா மாவை நல்லா டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஒரு கடாய் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் நம்ம ஊற்றினா கேக் ட்ரெயின் எடுத்து உள்ள வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 30 நிமிஷம் 45 நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்குது. நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆறட்டும். கேக் சூடாக சாஃப்டாக இருக்குது. இந்தளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.